ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். கொஞ்சம் நாளாக ஒரு அன்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவா ஆழமான பிணைப்பாவே மாறிடுச்சு. பெட்டு மாதிரியே ஆயிடுச்சு அந்த மான்குட்டி. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த மான்குட்டியோட விளையாடிட்டு இருக்கிறது, மதியானம் அந்த மான்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்றது, ராத்திரி அந்த குட்டியை தூங்க வச்சுட்டு தூங்குறது, இப்படியே வாழ்க்கை கழிய துவங்கியது. மெதுமெதுவா மான்குட்டி அவருடைய வாழ்க்கையின் ஒரு ஆழமான முக்கியமான பாகமா மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மான்குட்டி அந்த அவருடைய உணர்வின் பாகமாகவே மாறிவிட்டது. வாழ்க்கை மட்டும் இல்லாம உணர்வின் பாகமாகவே மாறிவிட்டது. எப்படியெல்லாம் டைவர்ஷன் வர முடியும்னு பாருங்க. எந்தெந்த மாதிரி விதங்களிலெல்லாம் மனம் தடுமாற முடியும் பாருங்க. சாதாரண ஒரு மான்குட்டி அவருடைய தவத்திற்கே மிகப்பெரிய கேடாக வந்து முடிந்து விட்டது. அதனாலதான்
ஏதாவது ஒரு கார்னர்ல, ஒரு மூலையில் உங்களுடைய மனத்தை உயிரோடு வைத்தீர்கள் என்றால் கூட அது எப்படியாவது ஒரு விதத்தில் மீண்டும் எழுந்து தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்திவிடும். நெருப்பு, கடன், பகை, அகங்காரம், இது 4ஐயும் மிச்சம் வைக்க கூடாது. வச்சோம்னா ஏதாவது ஒரு விதத்துல திரும்ப வந்துடும். அகங்காரத்தின் ஒரு துளி மிச்சம் வைக்கப்பட்டாலும் ஆசையாகவோ அச்சமாகவோ துக்கமாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் அது மீண்டும் எழுந்து மேலெழுந்து வந்துவிடும். மெதுமெதுவா அந்த மான் அவருடைய உணர்வின் பாகமாகவே மாறிவிட்டு கடைசியில் அவருக்கு வயசாய் சாகர நேரத்தில், அப்கோர்ஸ் இயற்கையா எது வாழ்க்கை முழுவதும் ஆழமான நினைவாக இருந்து அதுதான் சாகரப்பவும் வரும். சாகர நேரத்தில் மானுடைய எண்ணத்தோடேயே இறந்து போகிறார். மானுடைய எண்ணத்தோடேயே இறந்து போனதனால் இயற்கையிலேயே வேறு வழி இல்லாமல் அதே மான் உடலை எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்து இந்த மானோடையே வாழத் துவங்குகிறார். தன்னுடைய வாழ்க்கையின் ஜீவன் முக்த தேடுதலை நோக்கி விலகி விடுகின்றார். விலகுவதனாலே இந்த மானுடலையே எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் இந்த மானோடு, தான் வளர்த்த மானோடையே வாழ்ந்து கழித்து விரயம் செய்து விடுகின்றார். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, வாழுகின்ற போது எந்த உணர்வு, எந்த உறவு, எந்த அனுபவம் ஆழமான அனுபவமாக உங்களுக்குள் இருக்கின்றதோ அந்த உணர்வு, அந்த அனுபவம், அந்த உறவு மரண காலத்திலும் ஆழமாகவே உங்களோடேயே இருக்கும். அதே உணர்வில்தான் உடலை விடுவீர்கள். மறுபிறவியை கூட நீங்கள் கடைசி நேரத்திலே எண்ணுகின்ற எண்ணங்கள் தான் நிர்ணயிக்கின்றன. குழப்பமான பல்வேறு எண்ணங்களும் பொங்கி எழுந்து தெளிவில்லாத உணர்வாலே நீங்கள் உடலை விடுவீர்களானால், அதே மாதிரி குழப்பமான எந்தவிதமான வாழ்க்கை நோக்கையும் எடுக்க முடியாத மன அமைப்போடு அது மாதிரியான இடங்களில் பிறப்பெடுப்பீர்கள். நம்ம செய்ய வேண்டிய சில ஆழமான உண்மைகளை, நம் வாழ்க்கையில செய்ய வேண்டிய சில உண்மைகள், செய்ய வேண்டிய சில சத்தியங்கள், அதை கிருஷ்ணன் கொடுக்கிறார். வாழும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கைய தெளிவான சரியான ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி அதை சார்ந்து உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களானால் வாழ்விலே துக்கம் இருக்காது. மரணத்தை பற்றிய
பயம் இருக்காது. மரணகாலம் வரும்பொழுது அதற்கு தயாராக இருக்கின்ற மன அமைப்போடேயே வாழ்வீர்கள். எனக்கு தெரிந்து மோசமான வாழ்க்கை எதுன்னா மரணத்திற்கு தயாராகாமல் வாழ்வது. வாழ்க்கை, ஒருவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய வெற்றியையும் தோல்வியையும் அவன் மரணத்தை எதிர்கொள்ளும் தன்மையை வைத்து முடிவு செய்து விடலாம். அவன் மரணத்தை தெளிவாகவும் ஆனந்தமயமாகவும் எதிர்கொள்கின்றான் என்றால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வெற்றி. மரணத்தை தெளிவாக, உணர்வாலே தெளிவாக எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வீண். பெரும்பாலான நேரத்தில் 75 வயசுக்கு மேல ஆயிருச்சுனாலே தன்னுடைய பழங்கதைகளை பேசுறதுலேயே அவங்களுக்கு நேரம் சரியா போயிடும். அதனால இந்த வயசான கிழவர்களை, பாட்டிகளை பார்த்தாலே இந்த இளைஞர்களுக்கு பயம். ஐயோ பிடிச்சிக்கிச்சுன்னா கதையே சொல்லுமடா, 1940 நான் ஆர்மியில இருந்தப்போ கதையை ஆரம்பிச்சா அவர்கள் வாயை மூடுறது சாத்தியமே இல்லை. காரணம் என்னன்னா அவர்களாலே நிகழ்காலத்திலே நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அதனால கடந்த காலத்தின் கதைகளை பேசுவதிலேயே நேரம் கழிகின்றது. ஏன்னா அவர்கள் பெருமை நிகழ்காலத்தில் இல்லை, கடந்த காலத்தில் தான் இருக்கின்றது. அதனால அதை பேசுவதில் மட்டும்தான் அவர்களுக்கு விருப்பமும், அதை பேசுவதில் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்காவது ஒரு நிம்மதியும் அவர்களுக்குள் இருக்கின்றது. அதனாலதான் அதையே தேடத் துவங்குகிறார்கள், அதையே பார்க்க துவங்குவது. ஒரு பூரணமாக தெளிவாக வாழ்ந்த மனிதனுக்குள்ள இந்த கிரேஸ்ஃபுல் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம். கிரேஸ்ஃபுல்லான ஏஜிங் நடந்திருக்கும். ரொம்ப இனிமையாக அவர் அவருடைய கடைசி காலத்தை எதிர்கொள்வார். மிக தெளிவான, மிகவும் முழுமையான கடைசி காலத்தை எதிர்கொள்வதும். அதுக்கெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையில வெறுமைத்தன்மை, லோன்லினஸ் இருக்காது. ரொம்ப தெளிவா எளிமையா தன்னுடைய கடைசி காலத்தை எதிர்கொள்வார். கடைசி காலத்தை எதிர்கொள்வதற்கு கற்றுக் கொடுக்காத சமூகங்கள் மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்கின்றன. பல நாட்டு கலாச்சாரங்களையும் சமூகங்களையும் மக்களையும் பார்க்கிறதால சொல்ற, நம்முடைய தர்மத்திலே கடைசி காலத்தை எதிர்கொள்வதற்கான எல்லா விதமான தெளிவான ஞான கருத்துக்களும் நமக்கு அளிக்கப்பட்டு விடுகின்றன. அத துரதிருஷ்டவசமா அதை கடைபிடிக்காமல் இருந்தோமானால் அது நம் தவறு. இந்த சத்தியங்களை எல்லாம் உள்வாங்கி இது சார்ந்த மன அமைப்பை உருவாக்கினீர்களானால் கடைசி காலம் மிக இனிமையாகவும், மிக ஆழமாகவும், மிக எளிமையாகவும், மிக சுலபமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு வருகின்ற, மரணத்திற்கு பிறகு வருகின்ற உங்களுடைய வாழ்க்கை தெளிவாகவும் முழுமையாகவும் இருக்கும். நாம இந்த மரணத்திற்கு அப்பால் அப்படிங்கிறத பார்க்கிறதே இல்லை. மரணத்துக்கு அப்பால் அப்படிங்கிறத, அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதே இல்லை. உண்மையில எக்ஸாக்டா என்ன நடக்கின்றது, ஏன் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அளவிற்கு மரணத்தை பற்றிய ரகசியங்களை சொல்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றார். ஏன்னா இன்றைக்கு பல சூத்திரங்கள், அடுத்தடுத்து வரும் பல சூத்திரங்களில் மரணம், மரணத்திற்கு பின்பு என்கின்ற சத்தியங்களையே அலசி ஆராய்கின்றார். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः। शिवा शरव्या या तव तया नो रुद्रमृळया। या ते
रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः या विषं गिरिशन्तः. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ராத்திரி கனவு காணும் பொழுது இந்த உலகம் மறந்து போகின்றது. அந்த கனவுலகம் நிஜம் போலவே தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. கனவு காணும் பொழுது கனவின் மேல சந்தேகமே வராது. கனவுல இருந்து முழிச்சுக்கிட்ட பிறகுதான் ஓ அது கனவு அப்படின்னு தோணும். ஆனா காணும் பொழுது சந்தேகம் வராது. காணும் பொழுது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு புலி துரத்துவதாக கனவு கண்டால் உங்களுடைய பிளட் பிரஷர் அதிகமாயிடும். வேக வேகமா உடம்பு பதறும். சில நேரத்துல ஓட முயற்சி பண்ணி பெட்ல இருந்து கூட கீழே விழுந்துருவீங்க. காணும் பொழுது கனவு கனவு போல தோன்றுவதில்லை. காணும் பொழுது கனவு நனவாகவே இருக்கின்றது. கண்டு முடித்த பிறகு, விழித்து கொண்ட பிறகு, அந்த படபடப்பு ஒருவேளை அளவுக்கு அதிகமா போனா கனவுல இருந்து விழிச்சுப்போம். விழித்த பிறகுதான் அது கனவுன்னு தோணும். கனவிலேயே இருக்கும் பொழுது இந்த உலகம் பற்றிய நினைவுகள் மந்தமாக இருக்கும். ஆனா இங்க வந்த பிறகு கண்ட கனவு ரொம்ப மந்தமா தான் இருக்கும். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்க மேல இருக்காது. விழிச்சிட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல அந்த படபடப்பு அடங்கிடும். ஓ இது வெறும் கனவு தானா, விடப்பா. நனவிலே இருக்கும் பொழுது இரவு கண்டது கனவு என்று தோணும். கனவிலே இருக்கும் பொழுது பகலிலே காண்பது நனவு என்று தோன்றும். ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இப்போ கண்ணை திறந்திருக்கும் பொழுது இப்ப பார்க்கறதெல்லாம் மல்டி கலர்ல கலர்ஃபுல்லா தெரியும். ஆனா கனவை நினைச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே டல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியும். கனவுல அது மல்டி கலர்ல தெரியும். கனவு மல்டி கலர்ல தெரியும். வெகு தெளிவாகவும் விமர்சையாகவும் வெளிச்சமாகவும். ஆனா இந்த நனவு உலகம் ஏதோ ஒரு ஓரமான ஒரு மெமரி மாதிரி தெரியும். அதே மாதிரி மரணத்திற்குள் நுழையும் பொழுது இந்த உங்களுடைய சமூக வாழ்க்கை இது எல்லாமே டல் அடிச்சிரும். இதெல்லாம் அப்படியே மெதுவா ஃபேட் ஆயிடும். இதெல்லாம் இப்ப தெரிகிற மாதிரி மல்டி கலர்ல தெரியாது. ஏன்னா உங்களுடைய உணர்வு வேறொரு நிலைக்குள்ளே செல்லுகின்றது. உங்க ஃப்ரீக்வன்சி இந்த உலகத்தோடு இருக்கும்போது இதெல்லாம் நிஜமா தெரியும். கனவு ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது கனவு நிஜமா தெரியும். மரணத்தின் போது மொத்தமா வேற ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு போறீங்க. அப்போ இதெல்லாம் நிஜமாக தெரியாது. பிரபஞ்சத்தின் விதிகள் தான் நிஜமா தெரியும். நீங்க எந்த அளவுக்கு ஆன்மீக சத்தியங்களை, நிரந்தரமான சத்தியங்களை உங்க வாழ்க்கையில உள்வாங்கி இருக்கீங்க, பக்தி, சக்தி, புத்தி, ஞானம், எவ்வளோ இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பாகமா இருந்திருக்கோ அது நிஜமாக தெரியும். இது எல்லாமே டல்லா கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்க செக் புக்ல நீங்க கையெழுத்து போட முடியாது. உங்க கார்ல நீங்க போக முடியாது. மிஞ்சி போனா ஆம்புலன்ஸ் தான். அதுவும் பாடி ஃப்ரீசர் வச்ச ஆம்புலன்ஸ். அதுக்கும் பேர் இறுதி யாத்திரை. ஏன்னா அதுக்கு மேல உங்களை வண்டியில ஏற்ற மாட்டார்கள். அதுக்கப்புறம் நீங்க எந்த வண்டியிலையும் ஏற முடியாது. கடைசி யாத்திரை. உங்களுடைய நெருக்கமான உறவுகள் கூட கூட நீங்க யாரோடையும் பேச முடியாது. மனைவியோட பேச முயற்சி செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் பயந்து ஓடி விடுவார்கள். யாரோடையும் பேச முடியாது. எல்லா உறவுகளும், உங்களுடைய எல்லா சொத்துக்களும், நீங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக நினைந்து கொண்டிருந்த எல்லாமே நேரடியாக எந்த உபயோகத்தும் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அப்ப இது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறி, டல்லா மாறி, வேறொரு உணர்வு நிலை நிஜமாக உங்கள் முன் திறந்து வைக்கப்படும். அந்த உணர்வு நிலைக்குள் சென்று அதோடையுமே இனிமையா இருக்கிறதுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்வதுதான் ஆன்மீக வாழ்க்கை. சமூக விதிகளுக்கும் சமூக அமைப்பிற்கும் மட்டும் உங்களை தயார்படுத்திக் கொள்வது சாதாரண வாழ்க்கை. சமூகத்துக்கு ஒரு வீடு வேணும், இந்த சமூகத்துல நீங்க வாழ பணம் வேணும், இந்த சமூகத்துல நீங்க வாழ உணவு வேணும், உடை வேணும். இந்த சமூகத்தோடு மட்டும் வாழ்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வது சாதாரண வாழ்க்கை. இதை தாண்டி பிரபஞ்சத்தின் உணர்வோடு, பிரபஞ்சத்தோடு
நீங்கள் வாழ்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வது ஜீவன் முக்த வாழ்க்கை. பெரிய பிரச்சனை என்னன்னா, ரத்தத்துல சூடு இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் நம்ம கண்ணால பார்க்கிற இந்த உலகத்து மேல நமக்கு இருக்கிற ஈடுபாடும் அட்ராக்ஷனும் அதுக்கு பின்னாடி வரப்போகின்ற வாழ்க்கையை பற்றிய நினைவையே மழுங்கடித்து விடுகின்றது, அந்த உணர்வையே மறக்க வைத்து விடுகின்றது. உண்மையான முழுமையான வாழ்க்கை எதுன்னா, உங்களுடைய உணர்விலே, உங்களுடைய மனதளவிலே முழு வாழ்க்கைக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்வது, மொத்த பிரபஞ்ச வாழ்க்கைக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்வது. அப்படி தயார்படுத்திக்கிட்டீங்கன்னாலே இப்போ நீங்க வாழற இந்த சில ஆண்டுகள் சமூக வாழ்க்கை, மிஞ்சி போனா ஒரு 100 ஆண்டு, இந்த வாழ்க்கையும் முழுமையாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வாழ்க்கையுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம முழு வாழ்க்கையையும் பார்க்கின்ற அளவிற்கு தெளிவில்லாமல் மொத்த வாழ்க்கையை பற்றியும், அதாவது நீங்கள் உருவானது முதல் கரைந்து போவது வரை நல்ல ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இந்த 100 ஆண்டுகள் அல்ல. இந்த 100 ஆண்டுகள் மட்டும்னு நினைக்கிறது உங்களுடைய இந்த ஒரு வாழ்க்கை. அப்படி இல்லாம நான் அப்படிங்கிற உணர்வை நீங்கள் உணர ஆரம்பித்ததிலிருந்து இந்த பிரபஞ்சத்தோடு கரைந்து போவது வரை, ரொம்ப அழகா மாணிக்கவாசகர் சொல்றாரு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்வேறு பிறவிகளும் தாண்டி பிரபஞ்சத்தோடு கரைந்து போகின்ற கடைசி வினாடி வரை உங்களுடைய முழு வாழ்க்கையையும் கவனத்தில் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களானால் மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கையில் எந்த துக்கமும் எந்த மிகப்பெரிய அதிர்ச்சியையும் உணரமாட்டீர்கள். ரொம்ப அழகா கிருஷ்ணன் சொல்றாரு, மரணம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, சட்டையை கழட்டி போடுற மாதிரி, சட்டையை கழட்டி போடுற மாதிரி. அது உங்களுக்கு அனுபூதியாக புரியும். இந்த சத்தியத்தை அனுபூதியாக புரிந்து கொள்வீர்கள், அனுபூதியாக உணர்ந்து கொள்வீர்கள். தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில நீங்க செயல்களை செய்யும் பொழுது எந்தெந்த காரணங்களை வைத்து எந்தெந்த முடிவுகளை எடுக்கிறீர்கள் அப்படிங்கிற மன அமைப்பு. இப்ப இருக்க போறதே மொத்தம் 100 வருஷம் தான் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? வேக வேகமா இப்ப இருக்கிறதெல்லாம் தனக்கே சொந்தமாக்கி கொண்டு அனுபவித்து இந்த உடம்பை சுகங்களோடு அரைத்து இழைத்து இந்த உடம்பை யூஸ் பண்ணி முடிச்சிடணும். அது மேக்சிமம் ஜூஸை புழிஞ்சிடணும். இருக்கிற இந்த 100 வருஷத்துக்குள்ள மேக்சிமம் எவ்வளவு சாரத்தை புழிஞ்சு எடுக்க முடியுமோ எடுத்துடணும். இதான் மன அமைப்பா இருக்கும். அப்ப அத மாதிரிதான் ஓடுவீங்க. அப்படி இல்லாம வாழ்க்கையினுடைய முழுமைத்தன்மையும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அப்ப எதை எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிக்கலாம். கொஞ்சம் நேரத்தையும் வச்சுக்கலாம். உடம்பையும் மனசையும் அளவுக்கு மீறி ஓட்ட வேண்டிய தேவையில்லை. ஆழ்ந்த தெளிவோடு அமைதியோடு அனுபவிக்கின்றவைகளை கூட முழுமையாக அனுபவிக்கலாம். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கே வேறையா மாறிடும். வாழ்க்கையை பத்தி நீங்க பண்ற பிளானே வேறையா மாறிடும். அதனாலதான் எம்பெருமான் வாழ்க்கையை பற்றிய ஆழமான பிரபஞ்ச ரகசியங்களை இங்கு சொல்லுகின்றார். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. இந்த ஒரு சில வார்த்தைகளுக்கு பின்பு பல்வேறு ரகசியங்களின் சாரத்தை விளக்குகின்றார். மரண காலத்திலும் எந்த மனிதன் என்னையே நினைத்து கொண்டு
சரீரத்தை உடலை துறக்கின்றானோ அவன் என்னையே அடைகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரணம் ஒரு பெரிய கொந்தளிப்பு, ஒரு பெரிய பயம், ஒரு பெரிய அச்சம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அச்சம் அது பொங்கி கிளம்பும் பொழுது இது எல்லாமே இருள துவங்கிவிடும். உங்க லைஃப்ல தினசரி வாழ்க்கையில பாருங்க, சாதாரண ஒரு துக்கம் ஒரு கவலை வந்தாலே இம்பேலன்ஸ் ஆயிடுறீங்க. உங்களுடைய மனம் பிறண்டு விடுகிறது, இம்பேலன்ஸ் ஆயிடுறீங்க. என்னென்னவோ கவலைகள், என்னென்னவோ அச்சங்கள், என்னென்னவோ துக்கங்கள். இது நடக்குமோ அது நடக்குமோ அது நடக்குமோ அது நடக்குமோன்னு உடனே நரம்பும் என்னாகும், டயர்ட் ஆயிடும். வெறும் கவலையாலேயே டயர்ட் ஆகிற ஒரே மிருகம் மனிதன் மட்டும்தான். துக்கமே வர வேண்டாம், துக்கம் வந்து விடுமோன்ற எண்ணம் வந்தாலே போதும், என் வாழ்க்கை முடிந்து விட்டது. துக்கம் வந்து விடுமோன்ற எண்ணத்தினாலேயே துக்கத்தை வரவழைத்துக் கொள்ளுகின்ற ஒரே மிருகம் மனிதன்தான். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.